உனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா சொல்லுவோம்? அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு நம்ம ஹேவ் பண்ணணும் தெரியுமா? டே வி யூ ஐ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேவ் பண்ணணும். யூ வந்திருக்கனால நம்ம ஹேவ் போட்டுருக்கோம். when he has timeன்றனால he she இருக்கனால நம்ம வந்து has பண்ணணும். வெரி குட். உனக்கு நேரம் கிடைக்கும் போது என்னை கூப்பிடு. call me when you have time. call me when you have time. நேரம் கிடைக்கும் போது என்னை வந்து பாரு. come and see me when you have time. come and see me when you have time. இந்த you வந்தனால நம்ம have போட்டுருக்கோம். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது அவன் என் கடைக்கு வருவான். He will come to my shop when he has time. He will come to my shop when he has time. நம்ம இங்க இருக்க ஒரு சென்டென்ஸ், இதுல இருந்து இங்க இருக்க ஒரு சென்டென்ஸ். அப்ப இதெல்லாம் லாஸ்ட்ல போட்டுறணும், இது மட்டும் ஃபர்ஸ்ட்ல போட்டுறணும். அவன் என் கடைக்கு வருவான் அப்படின்னா அது இனிமேதான் வருவான், அது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கறனால he will come to my shopனு எழுதுறோம். இங்க has எதுக்கு போடுறோம் அப்படின்னா he வந்திருக்கனால நம்ம has போடுறோம். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது அவன் என் கடைக்கு வருவான் அப்படின்னா he will come to my shop when he has time. he will come to my shop when he has time. அவ்வளவுதான். உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த புக்கை ரீட் பண்ணு. read this book when you have time. read this book when you have time. நேரம் கிடைக்கும் போது இந்த புக்கை ரீட் பண்ணு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? read this book. read this book ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு சென்டென்ஸ் when you have time. ரெண்டு சேர்த்து நம்ம எழுதுறோம். read this book when you have time. வெரி குட். உனக்கு நேரம் கிடைக்கும் போது இங்கே வா. come here when you have time. come here வரைக்கும் come here இருக்கு ஒரு சென்டென்ஸ். when you have time இருக்கு ஒரு சென்டென்ஸ். come here when you have time. ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணி சொல்றோம். உனக்கு நேரம் கிடைக்கும் போது இங்கே வா. come here when you have time. Thank you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.